இருக்குது ஒரு கதை சொல்லட்டுமா சார் பாட்காஸ்ட் அது பேசிக்கிட்டு இருக்குது. நான் அவங்க ஆண்டோ. நேற்று அப்லோட் பண்ண தீசிஸ் ஸ்டோரிக்கு நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. அந்த வீடியோவை நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் தட். இப்போது அதோடைய பார்ட் 2 தான் நீங்கள் கேட்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக என்ன நடந்ததுங்கிறத ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். ஒரு ஃபிசிக்ஸ் டீச்சர் அவர் வேலை செஞ்சுட்டு இருந்த ஸ்கூல்லேருந்து திடீர்னு 1 hour பர்மிஷன் கேட்டு அவர் வீட்டுக்கு போகிறாரு. அவருடைய வீட்டில் அவருக்குன்னே தனியாக ஒரு லேப் ஒன்று வச்சுருக்காரு. அந்த லேபில் எதையோ ஒன்றத்தை சீரியஸாக எழுதினவர் கண்டுபிடிச்ச எக்ஸைட்மெண்ட்டில் டேபிளில் டங்குன்னு ஒரு தடவை தட்டுறாரு. இது நடக்கிறது 1989. பேரலாக 2022 சார்லஸ்னு ஒரு பையன் அவனுடைய கையை அவனே அறுத்துக்க ட்ரை பண்ணுறான். அப்போது திடீர்னு 1989 நம்ம பார்த்த அந்த ஃபிசிக்ஸ் டீச்சர் இப்போது 2022 சார்லஸ் அவர் கண்ணு முன்னாடி தெரிகிறாரு. அவங்க 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அந்த ஃபிசிக்ஸ் டீச்சர் வேறு யாரும் இல்லை, சார்லஸோடைய தாத்தா. சார்லஸ் அவனுடைய கையை அறுத்துக்க ட்ரை பண்ணுறதுக்கு 1 வாரம் முன்னாடி அவனுடைய லைஃப்பில் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது. எல்லாமே ரொம்ப நல்லா நடக்குது, சூப்பராக போய்கிட்டு இருக்குன்ற மாதிரி இல்லைன்னாலும் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டு இருந்தான் சார்லஸ் ரீசெண்டாக தன்னுடைய டிகிரியை முடித்த ஒரு ஸ்டூடெண்ட். ஆனால் அவருக்கு வேலை கிடைக்காம நிறைய இடத்துல இன்டர்வியூவுக்கு போய் தேடிக்கிட்டு இருக்காரு. அதே சமயம் அவருடைய ஸ்கில்லையும் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வீட்டில் அவர் ஒரு சிங்கிள் சைல்டு அண்ட் அவருக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு சிங்கிள் பேரண்ட், அதுதான் அவங்களுடைய அம்மா. அவங்களோட பேர் ஏஞ்சல். என்ன தான் அவங்க அம்மாவுடைய சேல்ரியிலேயே பீஸ்ஃபுல்லாக அந்த வீடு ரன் ஆகிக்கிட்டு இருந்தாலும் என்றைக்காவது இத்தனை நாள் நமக்காக வேலை பார்த்து நம்ம அம்மாவை உட்கார வச்சு நம்ம வேலைக்கு போயிட்டு அவங்கள காப்பாற்றணுங்கிறது தான் சார்லஸோட கனவாகவே இருந்தது. அகாடமிக்ஸாக பார்க்குறப்போ சார்லஸ் ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட். ஒரு நல்ல பர்சன்டேஜோடு தான் அவன் பாஸ் அவுட் ஆகி வெளியே வந்தான். ப்ரொஃபஷ்னலாக அவன் படிச்சுட்டு வந்த கோர்சஸில் அவனுக்கு இருந்த இன்ட்ரெஸ்ட் அண்டு ஸ்கில்ஸை விட வேறு ஒரு விஷயத்தில் அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது, ஸ்டோரி ரைட்டிங். சார்லஸ்க்கு சின்ன வயசுலேருந்தே நிறைய குட்டி குட்டி ஸ்டோரிஸ் எழுதுகிற ஹேபிட் இருந்துச்சு. அவன் ஃப்யூச்சரில் ஒரு பெரிய ரைட்டர் ஆகணும் அப்படிங்கிறது ஸ்கூல் டைமில் அவனுக்கு பெரிய ஆம்பிஷனாக இருந்தாலும் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிட்டு வர ஆரம்பிச்சுது. ஆனால் அவன் இப்போயும் கதைகள் எழுதுறதை நிறுத்துறதில்லை. அப்பப்போ எப்போயாவது ஃப்ரீயாக இருந்தானா அவன் லைஃப்பில் அப்சர்வ் பண்ண விஷயத்துல இருந்தோ இல்லை ஏதாவது ஒரு மூவிஸ் இல்லை வேறு ஏதாவது ஸ்டோரிஸ்லேருந்து இன்ஸ்பயர் ஆகியிருந்தாலோ அதை வச்சு சின்ன சின்னதாக கதை எழுதுகிற பழக்கம் சார்லஸ் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஒரு விஷயம். ஒரு நாள் சார்லஸுக்கு அவனுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட் சிவா கால் பண்ணியிருந்தான். 2 பேரும் வழக்கமாக ஜாலியாக பேசிக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு சார்லஸ் சிவா கிட்ட, டே ரொம்ப நாளாக ஆக்டிங் சான்ஸ் தேடிக்கிட்டு இருந்தியே, ஏதாவது பெருசாக கிடச்சிதா இல்லை இன்னுமா அப்படியே தான் ஓட்டிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ சிவா, மூவிஸில் சீரியல்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன், அங்கே எதுவும் பெருசாக சான்ஸ் கிடைக்கல. ஆனால் 1-2 யூடியூப் சேனல்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்ததில் ஒரு இடத்துல இப்போது பெர்மனெண்ட்டாக வேலை கிடச்ச மாதிரி தான் தெரியுது. ஆக்சுவலாக இங்கே ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ்க்கு ஆள் தேடிக்கிட்டு இருக்காங்களா, நீ கூட சின்ன வயசுலேருந்து உனக்கு ஸ்டோரிஸ் எழுதுகிற ஹேபிட்லாம் இருக்குல்ல, நீ வேணால் வாயேன், இங்கே உனக்கு ஒரு ஒர்க் நான் வேணால் பேசி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா பதிலுக்கு சார்லஸை பார்த்து கேட்டான். சார்லஸுக்கும் இது ஒரு நல்ல ஆப்ஷனாக தோணி, சரி ஓகே ஃப்ரீயாக தானே இருக்கும், இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட டெம்ப்ரவரியாக வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் அவனுடைய ஹோம் டவுன்லேருந்து சிவா கூட ஸ்டே பண்ணுறதுக்காக சென்னை கிளம்பி வந்தான். சார்லஸுக்கு சென்னையிலேருந்து அவங்க ஹோம் டவுனுக்கு போகிற டிஸ்டன்ஸ் ஒரு 2 to 2.5 hours தான் இருக்கும். அதனாலேயே வீக்கெண்ட்ஸ் டைமில் சார்லஸ் மறக்காமல் அவங்க அம்மாவை பார்க்குறதுக்காக சாட்டர்டே அண்ட் சண்டேவை அவங்க கூட தான் ஸ்பெண்ட் பண்ணுவான். ஒரு நாள் சிவா அண்ட் சார்லஸ் 2 பேரும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டோரி நரேஷனுக்காக ஒரு அனிமேட்டடு போர்ஷன் ஒன்று பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் அதை கம்ப்யூட்டரில் டிசைன் பண்ணுறதுக்கு பதிலாக யாராவது ஹேண்ட்மேடாக ஸ்கெட்ச் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் அப்படின்னு அந்த
யூடியூபோடைய வீடியோவை அப்லோட் பண்ணணுன்னு நினச்ச டேரக்டர் யோசித்தார். அதுக்காக அவர் சார்லஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டார். சார்லஸ் ஸ்டோரி எழுதுறதோடு மட்டும் இல்லாமல் அப்பப்போ ஓரளவுக்கு ஆவரேஜாக ஸ்கெட்ச் போர்ட்ரேட் பண்ணுறதுலையும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக இருந்த பர்சன். அவங்க யூடியூப் வீடியோக்காக ஃபிக்ஷனலாக ஒரு வயசான ஆளோடைய இமேஜை எனக்கு நீ வரைஞ்சி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூடியூப் வீடியோ அப்லோட் பண்ணக்கூடிய டைரக்டர் சார்லஸ் கிட்ட கேட்க, சரி ஓகே, இந்த வேலையை நான் வீக்கெண்டு என்னுடைய ஊருக்கு போயிட்டு முடிச்சுட்டு மண்டே அன்றைக்கி உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பி வந்தான். ஊர்லேருந்து கிளம்பி வந்தவன் நேராக அவங்க அம்மாவை பார்த்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிட்டு தூங்குற வரைக்கும் எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் சார்லஸ்க்கு ராத்திரி திடீர்னு தூக்கம் வராமல் சில ரேண்டம் தாட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. அதை அவரை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குன்றதுனால திடீர்னு நடுராத்திரியில் அவர் மட்டும் எந்திரிச்சு தண்ணி குடிக்கலாமேன்னு வந்தவர் நேராக அவருடைய டேபிள் பக்கமாக வராரு. திரும்பி தூக்கம் வரலங்கிறதுனால அவங்க யூடியூப்பில் அப்லோட் பண்ண வேண்டிய வீடியோக்காக ஒரு ஸ்கெட்ச் போர்ட்ரேட் ரெடி பண்ணணுமே அப்படின்னு ஞாபகம் வந்தவர் அங்கேயே டேபிளில் உட்கார்றாரு. ஒருத்தருடைய ஃபேஸை வரைய ஆரம்பிக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக வரைஞ்சவர் ஒரு ஆளோடைய ஃபேஸை டோட்டலாக வரைஞ்சி முடிக்கிறாரு. முடித்ததுக்கப்புறம் சரி போதும், படுத்துட்டு மீதிக்கு வேலையை நாளைக்கு காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு படுக்கிறாரு. லேட் நைட் படுத்ததுனால விடிஞ்சதுக்கப்புறமும் சார்லஸால் அந்த தூக்கத்தை விட்டு எந்திரிச்சு வர முடியல. ஆனால் அவங்க அம்மா ரெகுலராகவே கரெக்ட் டைமுக்கு படுத்து எந்திரிக்கிறதுனால முதல்ல எந்திரிச்சு வந்துடுறாங்க. சார்லஸ் நேற்று ராத்திரி வரைஞ்சி முடிச்சுட்டு டேபிளே வச்சுருந்த அந்த பேப்பரை தெரியாதனமாக சார்லஸோடைய அம்மா அதை ரேண்டமாக பார்த்துட்றாங்க. அந்த பேப்பரில் இருக்க முகத்தை எங்கேயோ பார்த்தா மாதிரியே இருக்குன்னு யோசித்து அதை கையில் எடுத்து பார்த்தவங்க கொஞ்ச நேரம் கழித்து அவங்களுக்கு மைண்டில் ஏதோ ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. அவங்க ஷாக்கில் அந்த பேப்பரை அப்படியே கீழே போடுறாங்க. அதுக்கப்புறம் உடனே போய் தூங்கிக்கிட்டு இருந்த சார்லஸை அவரை பயமுறுத்துகிற மாதிரி எழுப்பி பாதி தூக்கத்தில் இருந்த சார்லஸை ஹாலுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க அவங்களுடைய அம்மா ஏஞ்சல். அப்போது சார்லஸ் அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா நைட்டே தூங்க வராமல் லேட்டாக தான்மா தூங்கினேன், எதுக்குமா இவ்வளோ காலையில் எழுப்பி விட்ட அப்படின்னு சொல்லிட்டு அரை தூக்கத்தில் கேள்வி கேட்குறாரு. அப்போது ஏஞ்சல் கீழே விழுந்த அந்த பேப்பரை எடுத்து, இது உனக்கு யாருன்னு தெரியுமா, இது எப்படி இங்கே வந்தது அப்படின்னு சார்லஸ் கிட்ட ரொம்ப கோபமாக கேட்குறாங்க. சார்லஸும், மா இது எங்கள் யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்காக ஷோ டைரக்டர் ரேண்டமாக யாராவது ஒரு ஆளோடைய ஃபேஸை வரைஞ்சி கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு சொன்னார்மா, ரெஃபரன்ஸ்க்காக நான் தான் இதை வரைஞ்சி வச்சுருந்தேன், அதுக்கு என்ன இப்போது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறான். பதிலுக்கு அவங்க அம்மா, இந்த ஆளை இப்போ நீ ரீசெண்டாக எங்கேயாவது பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க. சார்லஸ் பதிலுக்கு, மா என்னம்மா கேள்வி இது, நான் தான் அப்போயே சொன்னேனே ரேண்டமாக எனக்கு தோணுன ஒரு ஆளோடைய ஃபேஸை வரைஞ்சேன்னு. சார்லஸ் என்ன தான் கேட்குற கேள்விக்கெலாம் அசால்ட்டாக பதில் சொல்லிட்டு இருந்தாலும் அவங்க அம்மா அவனை விடாமல், எனக்கு தெளிவாக பதில் சொல்லு, இந்த ஆளை நீ நேரில் பார்த்துருக்கியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவே தூக்கத்துலேருந்து வெளியே வந்து நல்லா யோசிக்க ஆரம்பித்த சார்லஸ் அப்போ தான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு. நம்ம ஸ்கெட்ச் பண்ணி வச்சுருக்க இந்த ஆள் ரீசண்டாக ஒரு 2-3 டேஸாக நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வந்த மாதிரியே இருந்திருக்கே அப்படிங்கிறத ஃபீல் பண்ணியிருக்கார். அவருடைய ப்ரெசன்ஸை அவர் சிட்டியில் தனியாக இருந்த டைமில் அப்பப்போ பப்ளிக் பிளேஸில் பார்த்ததா சார்லஸ் ரீகால் பண்ணி பார்க்குறாரு. அதுக்கப்புறமா தான் அவங்க அம்மா கிட்ட, அம்மா ஆமாம்மா, நான் ரெகுலராக போயிட்டு வர இடத்துக்கெலாம் இவரை 2-3 தடவை பார்த்துருக்கேன், சரி அது எதுக்கு இப்போ கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்துட்ட சந்தேகமாக கேட்குறாரு. பதிலுக்கு அவங்க அம்மா, நீ வரைஞ்சி வச்சுருக்கியே இந்த ஆள் வேறு யாரும் இல்லை, உன்னுடைய தாத்தா அப்படின்னு சொல்லவே இப்போ தான் நம்ம அந்த பேப்பரை பார்க்குறோம். அதாவது ஆடியன்ஸோடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அந்த பேப்பர் நம்ம கண்ணுக்கு தெரியுது. அந்த பேப்பரில் இருக்க ஃபேஸ் வேறு யாரும் கிடையாது, 1989 நம்ம பார்த்த அதே ஃபிசிக்ஸ் டீச்சர். இது நம்ம தாத்தான்னு எனக்கு தெரியாதேம்மா, நான் இவரை பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சார்லஸ் திரும்பவும் சந்தேகமாக கேட்க, அதுக்கு அவங்க அம்மா, அது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தாண்டா உனக்கு ரொம்ப நாளாக மறைச்சி வச்சுக்கிட்டு இருந்தேன், உங்கள் தாத்தா எப்படி செத்தாருன்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லவே பதிலுக்கு சார்லஸ், அவர் கன்ஃபார்மாக செத்தாரா இல்லையான்னு எனக்கு எப்படியுமா தெரியும்,
ரொம்ப சின்ன வயசில் இருக்கிறப்போ நீ தான் ஒரு வாட்டி தாத்தா காணாமல் போயிட்டாரு, யாரோ அவரை கிட்னாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னேன். போனவர் எப்படியோ உயிரோடு தான் இருப்பாருங்கிற நம்பிக்கையில் ரொம்ப நாளாக அவர் ஃபோட்டோவை கூட வீட்டில் மாட்டல. இப்போ வீட்டில் அவருடைய ஃபோட்டோ இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. நான் வரைஞ்சி வச்சுருக்க ஆளை பார்த்து திடீர்னு தாத்தான்னு வேற சொல்கிற. நீ தெளிவாக தான் இருக்கியா, இல்லை வேறு யாராவதையோ பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சார்லஸ் பதிலுக்கு அவங்க அம்மாவை பார்த்து கேட்குறாரு. அப்போது அவங்க அம்மா ஏஞ்சல், எது நடக்கக்கூடாதுன்னு பயந்துக்கிட்டே இருந்தானோ அதுதான் நடந்திருக்கு. உங்கள் தாத்தா தாண்டா அவங்க அப்பா செத்ததுக்கும் காரணம். இப்போ உனக்கும் அது நடக்குதுன்னா ஐயோ இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப பதறாங்க. சார்லஸ்க்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல. அவங்க அம்மாவை, மா டென்ஷன் ஆகாதம்மா, என்னாச்சுன்னு கொஞ்சம் பொறுமையாக சொல்லு அப்படின்னு சார்லஸ் கொஞ்சம் மெல்லமாக கேட்க, ஏஞ்சல் அழுதுகிட்டே, உங்கள் தாத்தாவை கடத்திட்டு போனது தான் உண்மை தான், ஆனால் அவர் அப்படியே காணாமலாம் போகல, திரும்ப பணமாக தான் நம்ம வீட்டுக்கு வந்தவர். அவருடைய பணம் ரொம்ப நாளாக அவரை போட்டு டார்ச்சர் பண்ணதுக்கான அடையாளம்லாம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இருந்துச்சு. அதை பார்க்குறதுக்கே எங்களுக்கெலாம் ரொம்ப மன கஷ்டமாக இருந்துச்சுங்கிறதையும் தாண்டி ரொம்ப பயமாகவும் இருந்துச்சு. அந்த அவருக்கு அவரை போட்டு அப்படி டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நாளில் அவர் இறந்ததெல்லாம் மறந்துட்டு நானும் உங்கள் அப்பாவும் நல்லா சந்தோஷமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் திடீர்னு உங்கள் அப்பா தனக்குத்தானே பேசிக்க ஆரம்பித்தார். அப்பப்போ பைத்தியம் பிடிச்ச மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பித்தார். என்னாச்சுன்னு நான் கேட்குறப்போ ஒன்றும் இல்லைன்னு சொல்லி மழுப்பிடுவார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளாக அவர் சரியாக சாப்பிட்றதில்ல, தூங்குறதில்ல, ஒரு மாதிரி சித்து பிரமை பிடிச்ச மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தார். அவருக்கு தெரியாமலே நான் அவரை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகலாம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் அதுக்கெல்லாம் அவர் வேணான்னு மறுத்துட்டோ இல்லை என் மேலே கோவப்பட்டு என்னை அடித்தோ என்கிட்ட பேசாமலேயோ இருந்தே அது ரொம்ப நாளாக தள்ளி போட்டுக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் என்னை கூப்பிட்டு, ரொம்ப நாளாக உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன், இதுக்கப்புறமும் இதை விட்டால் உங்ககிட்ட சொல்ல முடியாதோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா என்கிட்ட சொன்னது தான். அவர் சாக போகிறதுக்கு 2 நாள் முன்னாடி தாத்தாவை நேரில் பார்த்ததா அவர் என்கிட்ட சொல்லியிருக்கார். அவர் அடிக்கடி அவரை பார்க்க வர்றதாகவும் அவர்கிட்ட பேசினதாகவும் என்கிட்ட என்னென்னமோ சொல்லி வளர்னார். எனக்கு அது எதுவுமே புரியல. இது எல்லாத்தையும் சொல்லி முடித்தவர் என்னால் ரொம்ப நாள் உயிரோடு இருக்க முடியுங்கிறதையும் நம்ப முடியல. எனக்கு என்னமோ நான் செத்துருவேணும்னு தோணுது அப்படின்னு எங்கள் அப்பா அவங்கக்கிட்ட சொல்ல என்னால் அழுகிறத தவிர வேறு எதுவுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் அவர் எப்படியோ சமாளித்து அன்றைக்கி தூங்க வச்சுட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் 2 நாள் கழித்து தான் வீட்டு மொட்டை மாடியிலேருந்து குதிச்சுட்டு செத்துட்டார். இது எல்லாத்தையுமே கேட்ட சார்லஸ், என்னம்மா சொல்கிற, அப்போ அப்பா ஆக்சிடெண்ட்டில் சாகலையா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க அம்மா, ஆமாண்டா, உங்கள் அப்பா மன உடைச்சல்னால சூசைட் பண்ணி தான் இறந்துக்கிட்டார். இந்த விஷயம் உனக்கு தெரியக்கூடாதுன்னு தான் நான் ரொம்ப நாளாக உங்ககிட்டேருந்து மறைச்சிக்கிட்டு இருந்தேன். அதோட எனக்கு இன்னொரு விஷயமும் புரிஞ்சுது. உங்கள் தாத்தா சாவிலே ஏதோ ஒரு மர்மம் இருக்குது, அதுதான் உங்கள் அப்பா செத்ததுக்கும் காரணமாக இருக்குது. எதையுமே தெரியாமல் உன்னை வளர்க்குறது தான் எனக்கு நல்லதுன்னு தோன்றுச்சுன்றதுனால அவருடைய ஃபோட்டோவை கூட மிச்சம் இல்லாமல் எல்லாத்தையுமே நான் அப்பாவோட பழைய வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். இப்போ நீ என்னடானா அதே ஆளை திரும்பவும் இப்போ வரைஞ்சி வச்சுருக்க, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சார்லஸை பார்த்து கோவமாக அழுதுகிட்டே கேட்டவங்க அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அப்படியே அழுதுகிட்டே கீழே விழுந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்டில் அப்படியே மயக்கம் போட்டு விழுறாங்க. சார்லஸ்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க அம்மாவை பொறுமையாக கூட்டிகிட்டு போய் இடத்துல உட்கார வச்சு, மா பயப்படாத, அப்பா மாதிரிலாம் எனக்கு ஒன்றும் நடக்காது, என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். என்ன தான் இப்போதைக்கு அவன் அம்மாவுக்கு தைரியம் சொல்லியிருந்தாலும் அவங்க அம்மா சொன்ன ஒவ்வொரு விஷயமும் சார்லஸோடைய மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அவன் ஊரில் இருந்த ஒவ்வொரு மணி நேரமும் அவங்க அம்மா சொன்னதையே அவன் மைண்டில் ஓட்டி பார்த்து ரொம்ப கன்ஃபியூஷனாகவும் ஸ்ட்ரெஸ்டாகவும் சுற்றிக்கிட்டு இருந்தான். வேலைக்காக திரும்ப சண்டே நைட் அவன் ஊரில் இருந்து சென்னைக்கு கிளம்புனான். நைட்டே வந்து சேர்ந்தான். அப்பா சாகிறதுக்கு முன்னாடி தாத்தாவை பார்த்துருக்காரு. இப்போது நம்ம தாத்தாவை பார்த்துருக்கோன்னா நம்மளும் கொஞ்ச நாளில் சாக போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த சார்லஸ் அவனாகவே புரிஞ்சுக்கிட்டான். ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக அவங்க அம்மா சார்லஸை வளர்க்குறதுக்கு
எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்ற விஷயத்தை சார்லஸ் புரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த கஷ்டத்தை ஃப்யூச்சரில் நம்மளுடைய ஃபேமிலிக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணவன் இப்போவே நம்மளுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்ற முடிவோட அன்றைக்கி ராத்திரி டேபிளில் உட்காந்து லெட்டரில் அவங்க அம்மாவுக்காக சில விஷயங்களை எழுத ஆரம்பிக்கிறான். எழுதி முடித்தவன் சாகிறதுக்கு பயந்து அழுது அப்படியே டேபிளில் படுத்து தூங்கிடுறான். அதுக்கப்புறமா தான் இப்போ திரும்ப அவங்க தாத்தாவை பார்த்துருக்கான். ஆனால் இந்த வாட்டி அவர் கூட பேசவும் ஆரம்பிச்சிருக்கான். இனிமே என்ன நடக்கும் அதை தெரிஞ்சுக்கணுன்னா இந்த தீசிஸுங்கிற ஸ்டோரியை அடுத்த எபிசோடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதிலேருந்து அப்கமிங் எபிசோட்ஸ் எல்லாமே இந்த ஸ்டோரியோட பேர்லேயே ஒரு பிளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி வச்சுருப்பேன். அதில் இந்த எபிசோட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கேட்கணுன்னு விரும்புனீங்கன்னாலும் அதில் கேட்கலாம். இன்னும் நிறைய இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் அண்டு பாட்காஸ்ட் கேட்குறதுக்கு இந்த ஒரு கதை சொல்லட்டுமா சார் பாட்காஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.